தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தேர்தல் தொடர்பான கையேட்டை வெளியிட்டு பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். உங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரேட் நம்ம எல்லா 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம். அது மல்டிப்ளைட் பை 24 hours எவ்வளவு செலவு வருதுன்னு அவங்க எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கில் சேர்க்கப்படும். 28 லட்சத்துக்கு மேல தாண்டினா அவங்களுக்கு அப்போ அதை டிஸ்குவாலிபிகேஷன் நோட்டீஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு எல்லாம் இருக்குது. இப்ப தொலைக்காட்சியில எஸ்பெஷலி பார்ட்டி ஒன் சேனல்ஸ் அல்லது அதர் சேனல்ஸ்ல ஈவன் கேண்டிடேட்க்கு பிரச்சாரம் பண்ணும்போது கேண்டிடேட் பணம் செலவு பண்ணாம ஆக்சுவல் டிரான்சாக்சன் காசு கொடுக்காம பிரச்சாரம் நடந்தாலும் அவன் கேண்டிடேட்ல செலவுல இது எக்ஸ்பெண்டிச்சர்ல சேர்க்கப்படும். தயவு செஞ்சு இந்த ஒரு பெரிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இது 2 நாளுக்கு முன்னாடி எல்லா மீடியா ஹவுஸ் கூப்பிட்டு சொல்லியிருக்கோம். அதை எல்லா கடைபிடிக்குமாறு எல்லா கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் இங்க வரும்போது 2 அறிவிச்சு போனாங்க. தட் ஒவ்வொரு இப்ப நம்ம ஜெனரலா தேர்தல் அறிவிக்கிற நோட்டிபிகேஷன் 22க்கு அப்புறம் தான் தேர்தல் பார்வையாளர் வருவாங்க. மாவட்டத்துக்கு ஒரு தான் செலவு கணக்கு பார்க்கறதுக்கு பார்வையாளர் வருவாங்க. அது மேனிஃபோல்ட் இன்க்ரீஸ் சொல்லிட்டு போனாங்க. இப்ப முதல் கட்டமாக 22க்கு முன்னாடியே செலவு பார்வையாளர் வர ஆரம்பிச்சிருவாங்க. முதல் கட்டமாக 19 அல்லது 20ஆம் தேதியிலிருந்து 25 வரை 12 IRS ஆபீசர்ஸ், 10 IAS ஆபீசர், ஒரு 1 IAS ஆபீசர், 1 அதே ஒரு 12 பார்வையாளர் இப்ப தமிழ்நாட்டுக்கு வராங்க. அவங்களோட மெயின் ஜாப் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கு. அந்த ஒவ்வொரு பார்வையாளர் 4 ரீஜனா 4 பேர் அப்படி பிரிக்கிறாங்க. சென்னையில, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் அப்படியே மதுரையில வராங்க. அவங்க 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து பார்ப்பாங்க. ஒரு 1 வீக்ல இருக்குது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் டேக்ஸ் கோஆர்டினேஷன் அந்த பார்வையாளர் பண்ணுவாங்க. அந்த பட்டியல் ஏற்கனவே அந்த மீடியா குரூப்ல நான் போட்டிருக்கேன். இது ஒரு இன்னைக்கு இருக்கிறது இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் டைம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் நோட்டிபிகேஷன் ஆனதுக்கு முன்னாடியே பார்வையாளர் அனுப்புறது இது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு தான் ஆகும். உங்களுக்கு தெரியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இங்கே வரும்போது 2 அறிவிச்சு போனாங்க. மை ஓட் இஸ் நாட் ஃபார் சேல் ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் நடத்துவோம். ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் செலவு கணக்கு பார்வையாளர் அனுப்புறோம். அந்த ஒரு 14th தமிழ் நியூ இயர் டேல இருந்து நம்ம ஓட் இஸ் நாட் ஃபார் சேல் ஓட்டு விற்பனைக்கு இல்ல ஒரு பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கோம். 2வது 19ஆம் தேதியிலிருந்து தேர்தல் கமிஷன் சார்பாக இது பார்வையாளர் வராங்க. இப்ப நமக்கு தேவையில்லை. அதுக்கு அவரை கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஒரு 2 நாள்ல அவங்க போன் நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். ஏதோ செலவு பத்தி கம்ப்ளைண்ட் இருந்தாலும் மற்ற எல்லா ஜெனரலா எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்க கிட்ட நேரடியா நீங்க தெரிவிக்கலாம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரிவித்த விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. கடைசியாக நான் PIB சார்பாக இது பண்ண வேண்டிய தேர்தல் நம்ம சீஃப் எலெக்டரல் ஆபீசர் வேலை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு CO ஆபீஸ் சார்பாக நன்றியையும் பாராட்டுகள் தெரிவித்து கடமை.